ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை மீன லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 30 வரை. முதல் நாள் ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். முதல் 2 பாதங்கள் ரிஷபராசியிலும், மதியம் 1 மணிக்கு மேல் 3-4 பாதங்கள் மிருகஸ்ரீஷத்தினுடைய 3-4 பாதங்கள் மிதுன ராசியிலும் சந்திரன் நகர்கிறார். இன்றைய பலன்ல மீன லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் கிரகமானது மிருகஸ்ரீஷத்திற்கு அதிபதி. அவர் நம்முடைய லக்னத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் சொல்கிறார். அதனால சிந்தனை, நம்முடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதிலையும் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு வேகம் அதிகம், முரண்பாடு அதிகம் இருந்த போதிலும் சனி நமக்கு சேர்ந்து இருக்கிறார், செவ்வாய் கூடயே சேர்ந்து இருக்கிறார், கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறனால் இந்த 3 கிரக சேர்க்கை பலனை இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப சனியை போல செயல்பட்டாலும் ராகுவை போல செயல்பட்டாலும் சிந்தனையில நமக்கு என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், நம்முடைய குறிக்கோளை எப்படி வழிநடத்தலாம், இப்படிப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும். அதற்காக நம்மை நாம் வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கும். ஏப்ரல் 22 புதன்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. திருவாதிரைக்கு அதிபதியான ராகு 12ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்காரு, புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால இந்த 12ஆம் வீடு அப்படின்றது ராகுனுடைய பலமாக, சொந்த பலமாக இருக்கிறதுனால அதிகமாக ஒரு மறைமுகமாகவோ அல்லது ஆராய்ச்சி முகமாகவோ ஒரு ரகசிய செயல் திட்டத்தின் மூலமாகவோ சில காரியங்களை நிறைவேற்றுவதற்கான ஆதிக்கம் இருக்கிறது. அது நல்லபடியாகவும் முடியும். நமது மனதிற்கு எதிர்பார்த்தபடி நிகழ்வுகள் அமையக்கூடிய நாள் இருக்கு இன்னைக்கு. இன்றைய பலனை நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு எப்படிப்பட்டவர்ன்றதை பார்க்கணும். நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்க ஜாதகத்தை ஒரு தடவை கணிச்சு தெரிஞ்சுக்கிட்டா எந்த கிரகம் நமக்கு நன்மை செய்யும், எந்த கிரகம் தீமை செய்யும், எதற்கு எந்த பாவத்திற்கு எந்த கிரகம் வேலை செய்யும், இதெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பலனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மோசமான கிரகத்தினுடைய நட்சத்திரம் வரும்போது செயல்பாடுகளை குறைச்சிக்கலாம், எந்த புது முயற்சியிலும் ஈடுபடாமல் தப்பிச்சிக்கலாம். அது மாதிரி உங்களுடைய இதை ஜாதகத்தை ஒரு தடவை எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பலன்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு நிகழ்வுகள் நமக்கு எப்படி அமைகிறதுங்கிற அந்த புரிதல் உண்டாகும். அப்ப ஒரு அகம் சார்ந்த காரியமா, புறம் சார்ந்த காரியமா, அல்லது ரெண்டுக்குமே இடைஞ்சல் பண்ற நட்சத்திரமா அப்படின்ற புரிதல் இருந்து விட்டால் நாம எந்த காரியத்தை எந்த நட்சத்திரத்துல செஞ்சா ஜெயிக்கலாங்கிறது உங்களுக்கே புலப்படும். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்காங்க 4ஆம் இடத்துல. தொழில் பலம் உள்ள நாளாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கும். ஃபைனான்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, அனைத்து விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதுலையும் நல்லா இருக்கும். வீடு, இடம், வாகனம் இது சார்ந்த நன்மைகளும் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதலும் நிகழும். ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம், கடகராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல போகிறார். அப்ப சனி நம்ம லக்னத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு, ராகுனுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரனும் லக்னத்துல இருக்கிற சனியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னைக்கு ஒர்க் பண்ணுவாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, அகம் சார்ந்த ஈடுபாடுகள், உறவுகள், ஆன்மீக ஈடுபாடு மற்றும் விளையாட்டு அல்லது நம்ம பிரியப்பட்டவரோட பழகுதல், அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த விஷயத்திற்கு தடையாக இருக்கும். அதாவது
அகத்துக்கு நல்லா இருக்கும்போது புறத்துக்கு நன்மை தராது. ட்ரேடிங்கு உற்பத்தி பண்ணுறது இன்னைக்கு மந்தமாக இருக்கும். ஏப்ரல் 25 சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதியில் நம்முடைய லக்னத்தில் இருக்காரு. சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் மதியம் 12:10க்கு மேலே சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இயங்கிறதுனால இன்னைக்கு பண ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இடம் சார்ந்தது, வேலை சார்ந்தது, கஸ்டமர் சார்ந்தது, கணவன் மனைவி உறவு சார்ந்தது, பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். சொந்த பந்தத்திலையும் சில முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். யாருக்கெல்லாம் புதன் நல்லா இருக்கோ அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். யாருக்கெல்லாம் புதன் நெகட்டிவாக இருக்கோ அவங்களுக்கு இதனால் இந்த நிகழ்வுகள்னால சில பிரச்சனைகள் உண்டாகும். ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம், சிம்மராசியில் சந்திரன், நமக்கு 6ஆம் வீடு, கேதுனுடைய நட்சத்திரம். கேதுவுமே அதே மக நட்சத்திரத்தில் சந்திரனோட கிரகண தோஷம் ஏற்பட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த கேதுவானவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு அந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறதுல கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான், இப்போ நம்ம லீவு நாளாக இருந்தால் கூட 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை தவிர பகை குறிக்கணும், நோயை குறிக்கும், கடனை குறிக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் நமக்கு சிந்தனைகள் போகும். பட் எப்படி இருந்தாலும் எதிரிகள் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உண்டாகும். ஏப்ரல் 27 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம், இரவு 9:18 வரைக்கும் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் ரிஷபராசியில் இருக்கார். அதாவது நமக்கு 3ஆம் இடம், 3ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறதுங்கிறது ஒரு தைரிய பலத்தை குறிக்கிறது. அதாவது சுக்கிரன் இருக்கிறது, அது சூரியன் சாரம் வாங்குறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது மற்றும் அதாவது ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கரன் அதாவது பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால சுக்கரனுடைய பலனை இன்னைக்கு தர்றார். வேலை சார்ந்த விஷயத்தில் பண ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு லோன் கிடைக்கிறது அல்லது வழக்கில் வெற்றி பெற்று அதற்குண்டான பண வருவாய் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் நமக்கு பணம் கொடுக்குற நட்சத்திரம். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பரணி, 6ஆம் இடத்துல பூரம், 10ஆம் இடத்துல பூராடம். அப்போ இது நமக்கு அந்த கிரகமானது சூரியனானவர் பரணியில் போகிறதுனால நமக்கு பண வருவாயை தருவார். அதுவும் வேலை சார்ந்த பண வருமானம். ஏப்ரல் 29 புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் சந்திரன் பலமாக இருக்காரு. குடும்ப நிகழ்வுகள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மற்றும் மூளை உழைப்பு, கமிஷன் வகை இது சம்மந்தப்பட்டது, கலைத்துறையில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கோவில் இறை வழிபாடுகளும் சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னி ராசியிலே 2 பாதம் துலா ராசியிலும் இருக்கு. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் ரேவதி நட்சத்திரத்தில் புதனோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் புதன் சேர்க்கை பலனை பெற்றிருக்கிறது. அதனால் இன்னைக்கு சில கணவன் மனைவி உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட சரியாக போயிடும். செவ்வாய் புதனை போல செயல்படுகிறார் அப்படின்னா பேச்சினால நமக்கு சில பிரச்சனைகள். ஆனால் அதே நேரத்தில் பண வரவு, பண ஈடுபாடு, பணம் சம்பாதித்தல் அந்த விதத்தில் ஒரு நல்லது பண்ணுது. செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் 10:33 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இந்த 10:33 வரைக்கும் சில டென்ஷன்களை கொடுத்தாலும் அதுக்கு மேலே சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் செவ்வாய் வர்றதுனால பண ஆதாயத்தையும் நமக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும். புதிய மாற்று சிந்தனைகள் உருவாகும். ஒரு சிறு பிரயாணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்டது, தகப்பனார் சம்பந்தப்பட்டது, இது போன்ற நிகழ்வுகளில்
நாம் வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் ஆரம்பித்து இந்த 10வது நாள் சித்திரை நட்சத்திரத்தில் முடியக்கூடிய இந்த 10 நாட்களுமே நமக்கு வரிசையாக ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, இந்த 5 ராசிகளில் சந்திரன் பயணிக்கிறதுனால சந்திரன் 8க்கு போனால் தான் நமக்கு கஷ்டம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து 8ஆம் இடத்துல கடைசி 2 பாதம் இருக்கிறதுனால மதியம் 1:13 அதாவது வியாழக்கிழமை ஏப்ரல் 30ஆம் தேதி அப்போ தான் உண்மையிலேயே நமக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அந்த 1:13 மேலே புது காரியங்களை தவிர்த்துக்கோங்க. உறவுகள்கிட்ட பேச்சுவார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டும். மற்றும் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் இதில் வந்து பணம் சம்மந்தப்பட்டது, பொருள் உடைமைகள் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் என்கின்ற காரணத்தினால, இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை என்கின்ற காரணத்தினால வாகனம் சம்மந்தப்பட்டதிலையும் சில கவனங்கள் தேவை. உறவுகள் சம்மந்தப்பட்டதிலையும் வாக்குவாதங்கள் இல்லாத கவனங்கள் தேவை. இந்த வகையில் இந்த இதை வந்து நீங்கள் என்னுடைய இந்த இதை வந்து வாட்ஸ்அப்பில் இந்த இதில் அதாவது வெற்றிஜோதிடம்.comங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த ஆப் இருக்குது, வெற்றிஜோதிடம்.comன்ற ஆப்பில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். இதை வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சுக்கிட்டால் உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் வெறும் கிரகம் ஆதிபத்தியம் மட்டும் நமக்கு பலன் தராது. இங்கே உள்ளே இருக்கிற நட்சத்திரம் அதை உபநட்சத்திரமாக பிரித்து அது நம்ம ஜாதகத்துக்கு எந்த பாவ தொடர்புகளை பெற்றிருக்கிறதோ அந்த நிகழ்வுகள் தான் நமக்கு நடக்கும் என்பதைத்தான் ஜோதிடம் உணர்த்துகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.